தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் 310 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 410 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 480 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 30ஆம் தேதி காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே 30ஆம் தேதி காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை முதல் நாளை காலை வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் தற்காலிகமாக புயலாக வலுப்பெறக்கூடும். அதன் பின்னர் வலு குறைந்து கரையை கடக்கும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும். கரையை கடக்கின்ற பொழுது பலத்த காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இதன் காரணமாக அடுத்து வரும் 4 தினங்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. நாளை 29ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, அரியலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது. 1ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கரூர், தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. தரைக்காற்றுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் இன்று முதல் நாளை மாலை வரை வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நாளை மாலை முதல் 30ஆம் தேதி மாயம் வரை வட கடலோர தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், அவ்வப்பொழுது 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் 30ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 350 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 346 மில்லிமீட்டர். இது இயல்பை ஒட்டியுள்ள அளவாகும். தற்பொழுது 2 விஷயங்கள் நாம பார்க்கிற பொழுது, நேற்று ரெட் அலர்ட் கொடுத்துட்டு ஏன் இறக்கணும் ஒண்ணு, அடுத்து புயலாக வலுவடைவதில் தாமதம் உள்ளது. இது எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரே இதுதான். அதாவது இதுல பார்த்தோம்னா முன்னாடி நம்ம சொல்ற மாதிரி ஒரு சிஸ்டம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இந்த மாதிரி லோ பிரஷர் சிஸ்டம் வலுவடைவதற்கு காற்றின் வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல், மேல் பகுதியில் விரிவடைதல் போன்ற பல விஷயங்கள் இருக்கு. இதுல பார்க்கும் பொழுது 26, 27 தேதிகளில் நல்ல காற்றினுடைய கீழ்ப்பகுதியில் வளிமண்டலத்தில் காற்று குவிவதற்கான நிதியை பார்க்கிறோம். நேற்று முதல் பாத்தீங்கன்னா காற்று குவிவது குறைந்துள்ளது. 28ஆம் தேதி அந்த இதுல பாத்தீங்கன்னா வளிமண்டலத்தின் மேலடுக்கில் அது காற்றினுடைய விரிவடைகிறது தொடர்ந்து நிலை கொண்டிருக்கிறது. அதனால மேல இன்னும் சிஸ்டத்துக்கு
ஃபேவரபிளா இருக்கு, கீழ்ப்பகுதியில் குறைந்திருக்கிறது. விண்ட் ஷியர் என்று சொல்லக்கூடிய காற்றின் திசை மாறும் மற்றும் காற்றின் வேகம் மாறக்கூடிய பகுதி, அது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மைய பகுதியில் சாதகமாக அந்த கிரீன் கலர் இருக்கிறது, சாதகமாக இருக்கிறது. ஆனால் நிலப்பகுதி ஒட்டியுள்ள பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் கன்வெக்ஷன், அந்த காற்று, அந்த மேகக்கூட்டங்கள் உருவாகுவது குறைந்துள்ளது. மேலும் அந்த நகர்வு, அதனோட நகர்வு பார்த்தீங்கன்னா நேற்று 13 கிலோமீட்டர்லேருந்து கிட்டத்தட்ட நிலையாகவே வெகு சிக்னிபிகண்டா அதனுடைய மூவ்மெண்ட் குறைஞ்சிருக்கு. சிஸ்டம் நல்ல டெவலப் ஆகும் பொழுது, அது நகரும் பொழுது, சற்று நகர்ந்தால் நமக்கு அதற்கு செல்லக்கூடிய ஃபீல்டர் பாயிண்ட்ஸ்ல இருந்து நேற்று முன்தின மழை கிடைக்கின்றது. சிஸ்டத்துடைய மூவ்மெண்ட் குறைந்து விட்டது, அதனுடைய கன்வெக்ஷன்ஸ் குறைஞ்சதன் காரணமாக நேற்று அவ்வளவு குறிப்பிட்ட அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மழை நிகழவில்லை. நிலப்பகுதிகள், கடற்பகுதியில் இருந்தது, நிலப்பகுதியில் நிகழவில்லை. எனவே கொடுத்த அந்த ரெட் இது இருந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், அதுதான் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லக்கூடிய ஈக்குவட்டோரியல் ராஸ்பி வேஸ், மேற்கிலிருந்து கிழக்காக நகர்ந்து செல்லக்கூடிய எம்ஜிஓ இருக்கக்கூடிய காரணங்கள், பிளஸ் அது இலங்கைக்கு அருகில் இருக்கின்ற பொழுது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை நோக்கி செல்லக்கூடிய காற்றின் போக்கு நிலப்பகுதியில் உராய்வு ஏற்படுவதால் அதிலேயும் ஏற்பட்ட மாற்றங்கள். மேலும் வட திசையில் அது நகர முடியாத அளவிற்கு ரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய 2 எதிரெதிர் திசையுடைய காற்றின் போக்கு இருக்கின்ற காரணத்தினால் இந்த மல்டி ஃபேக்டர்ஸ் முன்னாடி திருப்பி சொல்ற மாதிரி வெவ்வேறு காரணங்களால் நகர்வின் வேகம் குறைந்திருந்தது. வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல் குறைந்திருக்கிறது. அதனால் காற்று திசை மாறும் பகுதி நிலப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில் அதிகரித்தது. காற்று அதற்கு சிஸ்டத்துக்கு செல்லக்கூடிய காற்றின் போக்கில் அந்த ஸ்ரீலங்கா பகுதியில் ஏற்பட்ட மாறுதல் காரணமாக அதன் நகர்வில் ஏற்பட்ட குறைவு காரணமாகவும் மொத்தமாக பார்க்கும் பொழுது அது புயலாக வலுப்பெறுவதிலும் தாமதம் ஏற்பட்டது. அதனை ஒட்டி ஏற்படக்கூடிய மழையிலும் எதிர்பட்ட காரணத்தால் நம்ம அந்த இதெல்லாம் ரிலீஸ் பண்ணோம். ஓகே, காற்று புரிவு தமிழ்ல மாத்திக்கிறதா நீங்க சொல்லலாம். பட் காற்று திசையோ வேகமோ அல்லது இரண்டுமே மாறுவது, அது வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் பகுதிக்கு செல்லும் பொழுது இன்னும் டைரக்ஷன் மாறணும், இல்ல ஸ்பீடு மாறணும், இல்ல ரெண்டுமே மாறணும். ரெண்டும் மாறினா, அதாவது ஒரு சிஸ்டத்துக்கு ஒரு உருளை மாதிரி நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா, ரெண்டு குறைவாக இருந்தால் கீழ்ப்பகுதி மேல் பகுதி அலைனா இருக்கும். அதிகமா இருக்கும், அது மாற்றம் ஏற்பட்டால் மேல் பகுதி சிதறி போக சில சமயங்கள் வேறுபாடு. அதனால இருக்கின்ற பொழுது குறைவு அந்த இது இல்லை, மாற்றங்கள் இருக்குன்னா நிலத்துக்கு அருகில் வருகின்ற பொழுது கிளவுட் டெவலப் இன்று இரவிலிருந்து துவங்க வாய்ப்பு இருக்கு, படிப்படியாக அதிகரிக்கக்கூடிய. சொன்ன இதில் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே. ஓகே, 30ஆம் தேதி காலை. அது நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்ம இப்ப சொல்லியிருக்கிறது இன்று மாலை முதல் நாளை காலைக்கு இடைப்பட்டவரை கடலில் இருக்கின்றது. அதுல சாதகமா இருக்கக்கூடிய பகுதி இன்னும் டைவர்ஜென்ஸ் அதிகமா இருக்கு. வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் அதனுடைய தொடர்ந்து மேல் பகுதியிலிருந்து காற்று விரிவடையும் தன்மை இருக்கிறது இல்லையா, அது பார்க்கிறோம். இன்னும் இருக்கு அந்த படம். 3 தினங்களா பார்க்கும் பொழுது டைவர்ஜென்ஸ் இன்னும் 28ஆம் தேதி, 26, 27, 28 தேதியில் பார்க்கும் பொழுது இன்னும் அந்த மைய பகுதியில் அதிகமான விரிவு நிறைய பார்க்கிறோம். நிறைய இருக்கிறது. கன்வர்ஜென்ஸ் டெம்பரரியா குறையும். ஏன்னா நிலப்பகுதியோட ஸ்ரீலங்காவோட இருந்த இன்டராக்ஷன் ஃப்ளோ வருது. கன்வர்ஜென்ஸ் நேற்று முழுக்க குறைஞ்சிருக்கு, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பில்டப் ஆகும். அதில் இருக்கிறதுனால அந்த இந்த நிகழ்வுகள்லாம் நடந்ததுனால மல்டி ஃபேக்டர்ஸ் இருந்ததுனால தான் நமக்கு புயலாக மாறுவதில் தாமதம் ஏற்பட்டது. அதை ஒட்டி மேகக்கூட்டங்கள் ஃபார்மாவதில் தாமதம் ஏற்பட்டது. இதனால அது விலக்கிக் கொள்ளப்பட்டது. டைம், அதாவது மார்ஜினல் இன்டென்சிபிகேஷன். அதாவது ஒரு புயல்ன்றது கிட்டத்தட்ட நம்ம 34 நாட்டுன்னு சொல்லக்கூடியது 34 47 நாட்டு வரைக்கும் போகணும். இது 35 36 வரைக்கும் போகணும். அது ஜஸ்ட் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து புயலுடைய ஆரம்ப கட்டத்துக்கு சென்று விட்டு திருப்பி வழிநடத்தக்கூடும். ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு புயலாக இருப்பதற்கான வாய்ப்பு தற்பொழுது இல்லை. அது நிலப்பகுதிக்கும் வந்துட்டு இருக்கு. இந்த இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் நடக்கிறதுனால நம்ம பார்க்கிறோம். முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஸ்கீமாட்டிக் டயக்ராமா போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம 2 எதிர் திசையில செல்லக்கூடிய நிகழ்வு, வடபகுதியில அது தடுக்கக்கூடிய நிகழ்வு,
இதெல்லாம் இருக்கக்கூடியதுனால நிலப்பகுதியிலிருந்து செல்லக்கூடிய காற்றோடைய இன்டராக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடியதுனால நமக்கு இது வந்துருக்கும். எம்ஜி சப்போர்ட்டிங்கா இருக்கு. பட் ஆமா இதுவும் சப்போர்ட்டிங்ல இருக்கு, இதிலும் இருக்கு. ஆனா எதிரெதிர் திசையில் இருக்கிறதுனால